வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் 2.0. இன்றைக்கி நம்ம சேனலில் ஜாக் ஆஃப் ஹார்ட்டுக்கிட்ட சோலோ சிக்காவோ ஒரு முக்கியமான விஷயம் பேசினார். இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்தது. அவங்க பேசினது என்ன அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செயல் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. சோலோ சிக்காவோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றில் ரோமன் ரெயின்ஸுக்கு நாங்கள் எல்லாருமே சமாதி கட்டிட்டோம். அப்போ ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓடிசி அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் ஓடிசின்னு ரோமன் ரெயின்ஸை கூப்பிட்றீங்களா? உங்கள் ரோமன் எங்கே? நான் ஒரு சோகமான விஷயத்தை சொல்லட்டா, உங்கள் ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்றைக்கி வரல, உங்களை பார்க்கறதுக்காக இன்றைக்கி வரமாட்டான். அதனால் நீங்கள் சொல்கிறது வேஸ்ட்டு. உங்களுடைய ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் இந்த இடத்துல நான் இருக்கிறேன், எல்லாரும் நீங்கள் எனக்கு எக்னாலஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ரசிகர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை பார்த்து எல்லாருமே பூ பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இருக்கிறது போகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் கெவின் ஓவன்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் நடக்குதுல்ல மேட்ச்சு, அதை நான் கேள்விப்பட்டேன். நான் உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் அகெயின் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWEயோட சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறேன். இப்போ ரெண்டு பேருக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கல, இவங்களுக்குள்ள ஃபியூட் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்ததான் நான் மீண்டும் வந்து அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக மோத போகிறேன், கோடி ரோட்ஸ் தயாராக இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் ஹார்ட் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. நான் என் டீமில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் என் டீம் மெம்பர்ஸுக்கு சொல்லணும், எல்லாருமே அசம்பிளாக இருங்க, ஜாக் ஆஃப் ஹார்ட் நீ வந்து முன்னாடி வந்து நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் ஹார்ட்டுக்கு என்னடா அவன் திடீர்னு வந்து நம்மளை முன்னாடி வைக்க சொல்கிறானே அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி வந்து நிற்கிறாரு. நீ ஒரு நல்ல வேலைக்காரன்டா, நீ ஒரு சம்மோவன் உல்ஃப் வேறு, WWE டாக் டீம் சாம்பியனாக இருக்கிற. அது மட்டும் இல்லாமல் நானும் கூடிய சீக்கிரம் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆவேன். ஆனதுக்கப்புறமா உங்ககிட்ட இருப்பேன். டாங்காலோவில் உன்கிட்ட அந்த டைட்டில் இருக்கட்டு. பட் ஆனால் ஜாக் ஆஃப் ஹார்ட் நீ உன் டைட்டிலை டாங்காலோல கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்த உடனே ஜாக் ஆஃப் ஹார்ட்டுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. என்னடா அவன் டைட்டில் கேட்க, நான் கஷ்டப்பட்டு வின் பண்ண டைட்டில் அவன் அசால்ட்டாக கேட்குறான்னு சொல்லிட்டு முறைக்கிறாரு. பட் இருந்தாலும் கேட்டது வந்து அவருடைய ட்ரைபல் சீஃபில் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக ஜாக் ஆஃப் ஹார்ட் வந்து தன்னுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா டாங்காலோலாட்ட கொடுக்குறாரு. அவரோட ஃபேஸாக பார்த்தாலே தெரியுது இது சுத்தமாக அவருக்கு பிடிக்கலை, டைட்டில் கொடுக்க சொன்னது பிடிக்கலை. ஏன்னா சாம்பியன்ஷிப்பை கொடுன்னு சொன்னால் யாருக்கு தான் கோவம் வருது. அலாக்கா இவன் சாம்பியன்ஷிப்பை கேட்குறானே, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஜாக் ஆஃப் ஹார்ட் நினைக்கிறாரு. எஸ், இப்போ டாங்காலோல WWE டாக் டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க. ஜாக் ஆஃப் ஹார்ட் தன்னுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ வந்து ஜாக் ஆஃப் ஹார்ட் வந்து சோலோ சிக்காவை பார்த்து நிற்கும்போது பரவாயில்ல, நான் சொல்கிறத கேட்குற, நீ உண்மையிலே ஒரு நல்ல சமூன் உல்ஃபுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் ஆஃப் ஹார்ட் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை கெட்டிப்பிடிக்கிறாரு. என்னதான் இந்த மூமெண்ட் நடந்தாலும் நீங்கள் நல்லாவே பாருங்கள், டாங்காலோடைய ஃபேஸும் சரியில்லை, அதே மாதிரி ஜாக் ஆஃப் ஹார்ட்டோட ஃபேஸும் சரியில்லை. மேபி ஜாக் ஆஃப் ஹார்ட் ஏதாவது சதிகிதி ஏதாவது பண்ணுவாரான்னு தெரில. இந்த சம்பவம் இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே அனௌன்ஸ்மெண்ட்டோட நடந்திருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டு